Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 7 தி சார்ட்டிங் ஹாட்டோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 6 சாப்டரை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து பிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டா புரியும். சோ இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ஒரு வழியா ஹாக்வர்ட்ஸ்குள்ள போயிட்டான். சோ சார்ட்டிங் செரமனி அட்டெண்ட் பண்ணி ஹாரி பாட்டரோட விருப்பப்படி கிரிஃபிண்டோர்லயும் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டான். சோ இன்னொரு சைடு நம்ம ஹெர்மியோனி கிரேஞ்சரும் கிரிஃபிண்டோர்ல வந்து ஸ்டார்ட் ஆயிட்டா. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு வழியா நம்ம ஹாரி பாட்டரோட விருப்பப்படி ஹாரி பாட்டர் கிரிஃபிண்டோர்ல வந்து ஸ்டார்ட் ஆயிட்டான். சோ அவன் டேபிள நோக்கி போகும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸோட ஹெட் பாயா இருக்க நம்ம பெர்சி வந்து வேக வேகமா எந்திரிச்சு நின்னு ஹாரி பாட்டருக்கு கையை கொடுத்து பயங்கரமா ஆட்டிக்கிருந்தான். அதே சமயம் அங்க இருக்க வீஸ்லி ட்வின்ஸ் இருக்க நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து ஹே நாங்க பாட்டரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கி இருந்தாங்க. ஹாரி பாட்டர் தனக்கு முன்னாடி இருந்த ஒரு கோஸ்ட வந்து பார்த்தான். அந்த கோஸ்டோட கழுத்துல ஒரு அழகான ஒரு ஸ்கார்ஃப் வந்து சுத்தப்பட்டிருந்தது. அந்த கோஸ்ட ஹாரி பாட்டர் முன்னாடியே பார்த்திருந்திருக்கான். அந்த கோஸ்ட் நம்ம ஹாரி பாட்டரை பார்த்து கை தட்டுச்சு. சோ ஹாரி பாட்டர் அந்த கோஸ்டுக்கு கையை நீட்டும் பொழுது ஹாரி பாட்டருக்கு ஒரு ஐஸ் வாட்டர் வாளிக்குள்ள கைவிட்ட மாதிரி பயங்கரமா உறைஞ்சு போன மாதிரி இருந்தது. சோ இப்போ ஹாரி பாட்டரால ஹை டேபிள ஈஸியா இங்க இருந்து பார்க்க முடிஞ்சது. சோ ஹாரி பாட்டர் முதல்ல அங்க உட்கார்ந்து இருந்த நம்ம ஹாக்ரிட்ட தான் பார்த்தான். ஹாக்ரிட் நம்ம ஹாரிய பார்த்ததும் அவரோட கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் அப்ப வந்து காட்டினாரு. ஹாரி பாட்டர் பதிலுக்கு பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிச்சான். அது போக அந்த ஹை டேபிளோட மையத்துல ஒரு மிகப்பெரிய தங்க நாற்காலி வந்து இருந்தது. அதுல நம்ம ப்ரொஃபசர் ஆல்பஸ் டம்பிள்டோர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. ஹாரி பாட்டர் முன்னாடியே அவரை பார்த்திருக்கான். ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல சாக்லேட் ஃப்ராக்ல பின்னாடி இருந்த அட்டையில ஆல்பஸ் டம்பிள்டோரோட முகத்தை ஹாரி முன்னாடியே பார்த்திருக்கான். அதனால ஈஸியா அவனால டம்பிள்டோரை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சோ அந்த மொத்த ஹால்லையுமே பிரகாசமா இருந்த ரெண்டே விஷயம். ஒன்னு அங்க இருக்க கோஸ்ட், ரெண்டாவது நம்ம ஆல்பஸ் டம்பிள்டோரோட பயங்கர ஷைனிங்கான முடிதான். அதே சமயம் ஹாரி பாட்டர் ஹாக்ரிட்டோட லீக்கி கோல்டன் பாருக்கு போகும்பொழுது அங்க வந்து ப்ரொஃபசர் குரில வந்து பார்த்திருப்பான். சோ அதே ப்ரொஃபசர் அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருந்ததை ஹாரி வந்து கவனிச்சான். இந்த முறை அவர் ஊதா கலர்ல ஒரு மிகப்பெரிய தலப்பாக அணிஞ்சிருந்ததை ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப விசித்திரமாவே பார்த்தான். சோ கடைசியா 4 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த ஸ்டார்டிங் செரமனில மிஞ்சி இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் டீன் தாமஸ்ன்ற ஒரு பையனை வந்து கூப்பிட்டாங்க. அவன் ரானை விட பயங்கர உயரமா இருந்தான். அவன் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பையனாவும் இருந்தான். அந்த பையனோட தலையில அந்த தொப்பி வச்ச அடுத்த நிமிஷமே அது கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லிடுது. சோ அந்த டீன் தாமஸ் வந்து கிரிஃபிண்டோர் டேபிள்ல போய் உக்காந்தான். அதுக்கப்புறம் டர்பின், லிசா எல்லாரும் ராவென்க்ளா குரூப்ல போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ரானை கூப்பிடும் பொழுது ரான் வந்து பயத்துல நடுங்கி போயிட்டான். ரானோட முகமே பச்சை கலரா மாறிடுச்சு. அதே சமயம் ஹாரி அவனோட டேபிளுக்கு அடியில தன்னோட 2 விரல்களை ஒன்னா சேர்த்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து கிரிஃபிண்டோர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிருந்தான். அதே சமயம் நம்ம ரானோட தலையில அந்த தொப்பி வச்ச அடுத்த நிமிஷமே கிரிஃபிண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுச்சு. அதே சமயம் ரான் அங்க இருந்து டேபிள்ல இருந்து இறங்கி வர்றதுக்குள்ள ஹாரி பாட்டர் அங்க இருக்க கிரிஃபிண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து பயங்கர வேகமா கை தட்டிக்கிருந்தான். ஹேய் ரான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உற்சாகத்தோட கத்திக்கி இருந்தான். அதே சமயம் ஷிபினி, பிளேஸ் எல்லாருமே வந்து ஸ்லிதரின்ல வந்து ஸ்டார்ட் ஆறாங்க. சோ கடைசியா ப்ரொஃபசர் மெகானகல் வந்து அந்த பேப்பர் சுருளை வந்து சுருட்டி வச்சிடுறாங்க. அந்த சார்ட்டிங் ஹேட்டையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் தனக்கு முன்னாடி இருந்த அந்த காலியான தங்க தட்டை வந்து ஒத்து பாத்துக்க இருக்கான். சோ ஹாரி பாட்டருக்கு எவ்வளவு பசியா இருந்ததுன்ற விஷயமே இப்பதான் அவன் உணரவே ஆரம்பிச்சான். சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த தட்டுல வந்து பம்ப்கின் பேஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு ஃபுட் வந்து வர ஆரம்பிச்சது. சோ இத வந்து நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சக்கரை பூசணிக்கால வந்து செய்யக்கூடிய ஒரு அடைன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஊர்ல வந்து 1-2 இடங்கள்ல வந்து கிடைக்கும். பட் ஆனா பெரும்பாலும் வந்து அவ்வளவா நார்மல் ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்காது. சோ ஹாரி பாட்டர் அதை பார்த்ததும் பயங்கர சந்தோஷத்துல மிதந்துக்கு இருந்தான். அதுக்குள்ள நம்ம ப்ரொஃபசர் ஆல்பஸ் டம்பிள்டோர் வந்து எழுந்திருச்சு நின்னாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கர சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
நான் உங்களை ஹாக்வர்ட்ஸ்க்கு வரவேற்கிறேன். இந்த புதிய வருஷத்துக்கு நீங்க கண்டிப்பா நல்லது பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த விருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, முட்டாள், கொளுத்தவன், விசித்திரமானவன், திருத்திரவன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துட்டாரு. எல்லாருமே இந்த கேட்டதும் பயங்கரமா கை தட்டி ஆரவாரமா குதிச்சுக்கு இருந்தாங்க. ஹாரி பாட்டருக்கு இப்ப நம்ம சிரிக்கணுமா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட இருந்தான். சொன்னே ஹாரி அங்க இருக்க நம்ம பெர்சிய பார்த்துட்டு, பெர்சி இவர் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்றப்ப பெர்சி வந்து, ஏய் ஹாரி நீ என்ன சொல்ற, அவர் என்ன பைத்தியம் மாதிரியே தெரியுது, அவர் ஒரு மேதை, பட் ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சோனே பெர்சி வந்து, ஹாரி உனக்கு உருளைக்கிழங்கு வேணுமா அப்படின்னு சொல்றப்ப ஹாரியோட வாய் வந்து ஆச்சரியத்தால பயங்கரமா பிளந்தது. ஏன்னா ஹாரி பாட்டருக்கு முன்னாடி இருந்த தட்டுகள்ல மலை மாதிரி ஏகப்பட்ட ஃபுட்ஸ் வந்து குவிக்கப்பட்டிருந்தது. ஹாரி பாட்டரோட வாழ்க்கையில இத்தனை வகை வகையான ரகரகமான உணவுகளை அவன் பார்த்ததே கிடையாது. அந்த தட்டுல வறுத்த மாட்டு இறைச்சி, வறுத்த கோழி இறைச்சி, பன்றியோட இறைச்சி, ஆட்டோட இறைச்சி, சாசேஜ், பேக்கன்ஸ், ஸ்டீக்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, வறுத்த உருளைக்கிழங்கு, பிரெஞ்சு பிரைஸ், யாக்குஷார் புட்டிங், பட்டாணி, கேரட், கிரேவி, கெச்சப், அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாத பல ஃபுட்ஸ் கூட இருந்தது. அதோட சேர்த்து புதினா மிட்டாய்களும் இருந்தது. ஹாரிய பொறுத்த அளவுக்கு டர்ஸ்லிஸோட ஃபேமிலி ஹாரிய ஒரு நாளும் பட்டினி போட்டதே கிடையாது. ஆனா அதே சமயம் ஹாரி பாட்டரோட வயிறு நிறையிற அளவுக்கு அவங்க சாப்பாடு போட்டதும் கிடையாது. சோ ஹாரிக்கு இந்த ஒரு டிஷ் பிடிச்சிருந்தாலும் அந்த விஷயத்தை டெட்லி வந்து கண்டிப்பா எடுத்துக்குவான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனா இந்த இடத்துல ஹாரிக்கு அந்த பயமே வேணாம். ஏன்னா ஹாரி நல்லா நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட முடியும் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை. சோ ஹாரி பாட்டர் அதுல இருந்த அந்த புதினா மிட்டாயை தவிர்த்துட்டு மீதி இருக்க எல்லா ஃபுட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தட்டுல எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். அது எல்லாமே அற்புதமான சுவைகளா இருந்தது. அது பார்க்கிறதுக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்தது. அதே சமயம் அங்க நின்னுக்கு இருந்த கிரிஃபிண்டரோட கோஸ்ட் வந்து ஹாரி பாட்டர் வந்து அங்க இருக்க நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றத பார்த்துட்டு பயங்கரமா சோகமாயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 500 வருஷமா எதுவுமே சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் சொல்லும் பொழுது எனக்கு இது வருத்தம்லாம் கிடையாது, பட் ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் என்னைய உங்ககிட்ட அறிமுகப்படுத்தல. என்னோட பேர் வந்து சர் நிக்கோலஸ் டி மிம்சி போர்பிங்டன். நான் கிரிஃபிண்டரோட டவர் கோஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து, எனக்கு தெரியும் உங்களை பத்தி என்னோட பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க, நீங்க அந்த தலையில்லாத நிக்கோலஸ் தானே அப்படின்னு சொல்றப்ப ஹெட்லெஸ் நிக் வந்து, என்னைய சர் நிக்கோலஸ் டி மிம்சின் கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்டோட முகம் வந்து பயங்கரமா இருக ஆரம்பிச்சிடுச்சு. அதே சமயம் அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருந்த அந்த சீமஸ் பினிகன்ற பையன் வந்து, ஒரு நிமிஷம் உங்களை எதுக்காக தலையில நிக்கோலஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த கோஸ்ட் வந்து தன்னோட இடது காதை பிடிச்சு இழுக்கிறாரு. சோ அவரோட மொத்த தலையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஞ்சு போய் தொங்குது. சோ அவரோட கழுத்துக்கும் தலைக்கும் ஒரு சின்ன சதம் மட்டும் தான் தொங்கிட்டு இருக்கிறது தெரியுது. சோ அதை பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. அதே சமயம் ஹெட்லெஸ் நிக் வந்து, இந்த வருஷத்தோட ஹவுஸ் சாம்பியன்ஷிப்பை நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா கிரிஃபிண்டோர் வந்து ஹவுஸ் கப் ஜெயிச்சு ரொம்ப வருஷமாச்சு. இந்த ஸ்லிதரின் வந்து தொடர்ந்து 6 வருஷம் இந்த கப்பை ஜெயிச்சிருக்காங்க. அதோ அங்க நிக்கிறானே அந்த பிளடி பேரன், அவன் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் இதை தான் பண்ணேன்னு ஒரு பெரிய விஷயமா பிரபகண்டா பண்ணிக்கிருக்கான். அவன் தான் ஸ்லிதரினோட கோஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஸ்லிதரினோட டேபிள பாக்குறான். சோ அந்த பயங்கரமான கோஸ்டோட கண்கள் வந்து ரொம்ப மெலிஞ்சு போன ஒரு முகத்துல இருந்தது. அது போக ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ட்ரெஸ்லயும் அந்த கோஸ்ட் வந்து இருந்தது. அது வந்து சரியா நம்ம மேல்ஃபாய்க்கு பக்கத்துல தான் இருந்ததை ஹாரி வந்து பார்த்தான். சோ நம்ம டிராக்கோ மேல்ஃபாய் அவ்வளவு ஹாப்பியா இருக்கத ஹாரியால பார்க்க முடிஞ்சது. அதே சமயம் சீமஸ் பினிகன் வந்து, நிக் இந்த பிளடி பேரனோட ட்ரெஸ் எதுக்காக இவ்வளோ பிளட்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நிக்கோலஸ் வந்து, நான் இது வரைக்கும் அவகிட்ட இதை கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்களால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஃபுல்லா சாப்பிடுறாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு அந்த தட்டுல மிச்சம் வச்சிருந்த எல்லா ஃபுட்ஸும் வந்து சொடக்கு போற நிமிஷத்துல ஃபுல்லா மறைஞ்சு போய் அந்த தட்டு பயங்கர பளபளப்பா கிளீன் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை நம்ம
நம்ம பார்ட் 5 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.